அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர இதுலயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது, மத போதைங்கிறது போதைப் பொருட்களை விட கொக்கைனை விட ரொம்ப மோசமானது. அதனால அதுல நாங்கள் சாதிய மதவாத சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் மதுவுக்கு எதிராக போராடுறாராம், அதுக்கு அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாராம். மதவாத சக்திகள் எல்லாம் அவர் கூட சேர்த்துக்க மாட்டாராம். நான் கேட்கிறேன், மதுவை பற்றி பேசும்போது ஏன் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள்? அது ஒன்று. இன்னொன்று, இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் 2026ல வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக இது மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லையென்றால் கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகள் எல்லாம் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்க ஒண்ணு இவர் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு நாங்க ஒண்ணு ஏங்கி கிடக்கல. ஏன்னா நாங்க ஏற்கனவே மதுவுக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? மது ஒழிப்போம் என்றுதானே ஆட்சிக்கு வந்தீர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன் வீட்டு முன்னாலேயே கருப்பு கொடியை ஏந்தி கொண்டு மதுவை ஒழிப்பேன்னு சொன்னாங்க. வந்தப்புறம் என்ன செஞ்சீங்க? ஆக இத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டு, ஏறக்குறைய 4 ஆண்டு காலம் விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன? அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு இருக்கின்ற கூட்டணிகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது.